ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது. ராஜ பரிவாரங்கள் என்பது இந்த ராஜாவசம் யானைப்படை, குதிரைப்படை, காளைப்படை, காலாட்படை என எல்லாம் இருக்கும். வெண்கோல், செங்கொற்றம் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ராஜ பரிவாரங்கள். ராஜராஜ சோழன் மரணத்தை தழுவுவதற்கு முன்னாலே அமங்கலமான காரியங்கள் நிறைய நடைபெற்றன. ராஜராஜ சோழன் மறைந்து விடுகிறான். ராஜேந்திர சோழன் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. அறிஞர்கள், ஞானிகள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஏன் இப்படி இருக்குது, இது எப்படி விஸ்தரிக்கிறதுன்னு கேட்கிற போது, சோழ நாடு மீண்டும் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தர்களினுடைய சாபத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும். நீங்க இது போல ஒரு கோவிலை ஜெயங்கொண்டத்துல கட்டுங்க. அறிஞர்கள் சொன்னதை போலவே கோவிலை கட்டினார். கும்பாபிஷேகத்துக்கு பதிலாக 18 சித்தர்களுக்கு மலர்பந்தல் அமைத்து கும்பங்களை ஸ்தாபிதம் செய்து எப்பொழுது இந்த 18 சித்தர்களை ராஜ பரிவாரங்களோடு சேர்ந்து வழிபட்டானோ பாப சாப தோஷங்கள் நீங்கியது, பஞ்சமானுஷ சாபங்கள் அகன்றது, தலைத்தது, மேலோங்கியது, செல்வம் கொளித்தது, சோழ நாடு சோறுடைத்து என்கின்ற அந்த பெயரும் வந்தது. ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது.